வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம எல்லாருக்கும் பிடிச்ச ஒரு பிரியாணி ரெசிபி தான் பார்க்க போகிறோம். அதுவுமே வந்து லார்ஜ் குவான்டிட்டியில் நம்ம பண்ணணும். இப்போ வீட்டுக்கெலாம் கெஸ்ட் வந்திருக்காங்க, கொஞ்சம் நிறைய குவான்டிட்டியில் பண்ணணும் அப்படின்னா எப்படி பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு தான் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். ஸோ வாங்க எப்படி பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து நான் எடுத்துக்க போகிற சிக்கனை வந்து நல்லா வந்து ஊற வைக்க போகிறேன். என்னெல்லாம் போட்டு ஊற வைக்க போகிறேன் அப்படின்னா இஞ்சி பூண்டு விழுது சேர்த்து அதோட கொஞ்சம் மஞ்சத்தூளும் சேர்த்துக்க போகிறேன். இதோட ஒரு 1.5 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தயிர் சேர்த்துக்கோங்க. தேவையான அளவு மிளகாத்தூள் சேர்த்துக்கோங்க. தேவையான அளவு உப்பும் சேர்த்துக்கோங்க. இப்போ இதை நல்லா இந்த மாதிரி பிசைஞ்சு விட்டுக்கோங்க. இது நல்லா ஊறணும். நம்ம 2 hours கிட்ட ஊற விட போகிறோம். இது எவ்வளோக்கு ஊறுதோ அந்த அளவுக்கு உங்களுக்கு சிக்கன் சில பேருக்குலாம் சிக்கன் ஸ்மெல் வந்தால் பிடிக்காது. ஸோ நல்லாயிருக்கும் இந்த மாதிரி ஊற வச்சு பண்ணிங்கன்னா. இப்போ வாங்க பிரியாணி எப்படி பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துடலாம். ஒரு ஸ்டவ்வில் இந்த மாதிரி ஒரு பெரிய குக்கர் வச்சுக்கிறேன். இப்போ குக்கரில் நம்ம நெய் கொஞ்சம் சேர்த்துக்கலாம். கொஞ்சம் நெய் சேர்த்துக்கிறேன். நம்ம எப்போவுமே நெய்யும் எண்ணெயும் சேர்ந்து பிரியாணி பண்ணோம் அப்படின்னா அதோட ஃப்ளேவரே வேறு லெவலில் இருக்கும். ஸோ அது கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். அதெல்லாம் கொஞ்சம் எண்ணெயும் சேர்த்துக்கிறேன். இப்போது எல்லா ஸ்பைசஸும் சேர்த்துக்க போகிறோம். ஸ்டார் அன்னாசி, கிராம்பு, பட்டை, பிரிஞ்சில், பெருஞ்சீரகம் இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா ஃப்ரை ஆகிருக்கும். பாருங்கள், சூடான எண்ணெயிலையும் நல்லா ஃப்ரை ஆகுது. ஸோ இது இந்த மாதிரி சவுண்டு வந்த பிறகு நம்ம இப்போது வெட்டி வச்ச வெங்காயத்தை சேர்த்துக்கலாம். இன்றைக்கி நான் ஒரு 7 வெங்காயம் பெருசாக வெட்டி சேர்த்துருக்கேன். இந்த மாதிரி பிரியாணிக்கு இந்த மாதிரி நீளமாக வெட்டணும் அப்படின்னா சூப்பராக இருக்கும். ஸோ அந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ இது இப்போ நல்லா ஃப்ரை ஆகட்டும். நான் உங்களுக்கு நிறையா வீடியோவில் சொல்லியிருப்பேன், நம்ம வந்து வெங்காயத்தை எந்த அளவுக்கு ஃப்ரை பண்ணுறோமோ அந்த அளவுக்கு டேஸ்ட்டாக இருக்கும். இப்போது ஒரு 7 பச்சை மிளகாவை நான் கீரி போட்டிருக்கேன். நல்லா ஃப்ரை ஆகட்டும். ஸோ கொஞ்சம் ஃப்ரை ஆன பிறகு இந்த டைமில் நம்ம புதினா சேர்க்க போகிறோம். கழுவி வச்ச புதினாவை நான் சேர்த்துக்கிறேன். ஒரு கை ஃபுல்லாக புதினா சேர்த்துக்கிறேன். ஆக்சுவலி புதினா தான் வந்து பிரியாணிக்கு அந்த ஃப்ளேவரே கொடுக்கும், அது ஒரு டேஸ்ட் கொடுக்கும். ஸோ புதினா ஒரு ஃப்ரெஷ் புதினாவாக கொஞ்சம் சேர்த்துக்கோங்க, ஒரு கைப்பிடி அளவுக்கு. இப்போ புதினா சேர்த்துட்டு கொஞ்சம் நேரம் நம்ம ஃப்ரை பண்ணிடலாம். நல்லா வதங்கட்டும். எந்த அளவுக்கு இதெல்லாம் வதங்குதோ அந்த அளவுக்கு தான் நம்மளுக்கு அந்த டேஸ்ட் வந்து பிரியாணியில் இறங்கும். இப்போது இது வந்து நல்லா வதங்கின பிறகு ஒரு 5 தக்காளியை நான் பெருசாக வெட்டி வச்சுருக்கேன், அது சேர்த்துக்கிறேன். நம்ம எப்போவுமே பிரியாணிக்கு பார்த்தீங்க அப்படின்னா வெங்காயமும் நீளமாக வெட்டணும், இந்த தக்காளியும் சரி நீளமாக வெட்டியிருக்கணும். அண்ட் சிக்கன் நீங்கள் பார்த்தீங்கன்னா பெருசாக வாங்கிக்கோங்க. எப்போவுமே வந்து பிரியாணிக்கு சிக்கன் வாங்குறீங்க அப்படின்னா கொஞ்சம் பெரிய சைஸ், நீங்கள் பிரியாணிக்குன்னு சொன்னாலே கடையில் தருவாங்க, அந்த மாதிரி வாங்கிக்கோங்க. இப்போது தேவையான அளவு உப்பு போட்டுக்கலாம். எப்போவுமே தக்காளி சேர்த்தோடனே உப்பு போட்டிங்க அப்படின்னா தக்காளி நல்லா மசிஞ்சு கிடைக்கும் உங்களுக்கு. நல்லா வதக்கிக்கோங்க. ஓரளவு இப்படி வதங்கின பிறகு இதில் இஞ்சி பூண்டு விழுது சேர்த்துக்கலாம். நம்ம ஆல்ரெடி சிக்கனையும் சேர்த்து ஊற வச்சுருக்கோம். ஸோ கரெக்டான அளவுக்கு நீங்கள் சேர்த்துக்கோங்க. ரொம்ப அதிகமாக சேர்த்திங்க அப்படின்னா பிரியாணியில் இஞ்சி பூண்டு விழுது ஸ்மெல் ரொம்ப தூக்கலாக வர ஆரம்பிக்கும், அது அவ்வளோ நல்லா இருக்காது. இப்போ இது நல்லா மசிஞ்சிருக்கும். இப்போது நம்ம ஊற வச்ச சிக்கனை ஆட் பண்ணிக்கலாம். இதை ஆட் பண்ணிவிட்டு நல்லா கிளறி விட்டுக்கோங்க. அந்த மசாலா வேஸ்ட் பண்ணாதீங்க. நல்லா இது பண்ணிவிட்டு நல்லா கிளறி விடுங்க. நல்லா அப்படியே கம்பைன் ஆகட்டும் சிக்கனோட அந்த மசாலாஸ்லாம். இது ஆட் பண்ணி ஒரு 2 to 3 minutes சிக்கன் லைட்டாக வேகிற மாதிரி வதங்கட்டும். ஸோ இப்போது ஒரு 2 minutes வந்து குக்கான பிறகு நம்ம கொஞ்சோண்டு மிளகாத்தூள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி போட்டுக்கலாம். நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, நம்ம சிக்கன்லேயும் மிளகாத்தூள் சேர்த்துருக்கோம். ஸோ ரொம்ப அதிகமாக போட்டுறாதீங்க. அதோட பிரியாணி மசாலாவும் கொஞ்சம் சேர்த்துக்கிறேன். இதோட லைட்டாக மஞ்சத்தூளும் சேர்த்துக்கோங்க. இதை கிளறி விட்டுக்கோங்க. மசாலாஸ்லாம் கம்பைன் ஆகட்டும். ஒரு 3 நிமிஷம் கிட்ட இது குக் ஆகிருக்கும். பாருங்கள், உங்களுக்கு இப்போ அந்த கன்சிஸ்டன்சி டிஃப்ரெண்ட்டாக அதில் அந்த செப்பரேட் ஆகிற தண்ணியிலலாம்
லைட்டாக அப்படியே ஆயில் மிதக்கும். அந்த ஸ்டேஜில் கரெக்டாக ரெடி ஆகிடுச்சு அப்படின்னு உங்களுக்கு தெரியும். இப்போது 7 கிளாஸ் தண்ணி நான் சேர்த்துக்கிறேன். நான் 7 கிளாஸ் எதுக்காக எடுத்துக்கிறேன் அப்படின்னா 3 கிளாஸ் பாஸ்மதி ரைஸ் வந்து ஊற வச்சுருக்கேன். ஸோ அதுக்காக நான் 7 கிளாஸ் தண்ணி சேர்த்துக்கிறேன். ஸோ இது என்ன கணக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு கிளாஸ் அரிசிக்கும் 2 கிளாஸ் தண்ணின்ற கணக்கு. அதனால தான் நான் 3 கிளாஸ் அரிசி எடுக்க போகிறனால 7 கிளாஸ் தண்ணி சேர்த்துக்கிட்டேன். இப்போது இது நல்லா கொதிக்கட்டும். எப்பவுமே நம்ம பிரியாணியில் தண்ணி கொதிச்ச பிறகு தான் நம்ம ரைஸ் சேர்க்கணும். பாருங்கள், நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிச்சு. இந்த டைமில் நம்ம ஊற வச்ச பாஸ்மதி ரைஸ் சேர்க்கலாம். நான் ஆல்ரெடி வந்து 1 ஹவருக்கு ஊற வச்சுருந்தேன் இந்த 3 கிளாஸ் பாஸ்மதி அரிசியை. நீங்கள் ஊற வைக்க போகும்போது லெமன் லைட்டாக புளிஞ்சு ஊற விடுங்க. அப்படின்னா உங்களோட பாஸ்மதி ரைஸோட டெக்ஸ்சர் இன்னும் கொஞ்சம் நல்லாயிருக்கும். இப்போ லைட்டாக எப்போவுமே வந்து ரைஸ் சேர்த்த பிறகு கிளற போகும்போது சைட்லேருந்து தான் கிளறணும், நடுவுலேருந்து அப்படியே கிளறிடாதீங்க. அப்புறம் ரைஸ் வந்து உடஞ்சி போகிறதுக்கு சான்ஸ் இருக்குது. இப்போது தண்ணி நல்லா வற்ற விட்டுருவோம் நம்ம. பாருங்கள், இப்போ நம்ம சேர்த்த தண்ணியை விட நல்லா வற்றி இருக்குது, உங்களுக்கு பார்த்தாலே தெரியும். இந்த ஸ்டேஜில் இப்போ நம்ம மூடி வைக்கணும். இந்த ஸ்டேஜில் வந்து மூடி வைக்க போகிறோம். ஸோ உங்களுக்கு பார்த்தாலே தெரியுது, இந்த ஸ்டேஜ் வர வரைக்கும் நீங்கள் தண்ணி நல்லா ஹை ஃப்ளேமில் இருக்கட்டும். இந்த ஸ்டேஜ் வந்த பிறகு கொஞ்சம் கொத்தமல்லி நம்ம வந்து குட்டி குட்டியாக வெட்டி கொத்தமல்லி வச்சுருக்கோம், அதை வந்து மேலே சேர்த்துடலாம். ஏன்னா கொத்தமல்லி வந்து பிரியாணிக்கு ஒரு சூப்பரான ஃப்ளேவர் கொடுக்கும். எப்போவுமே நம்மளுக்கு ஸ்பைசஸ் அண்ட் இந்த மாதிரி ஃப்ரெஷ் இதெல்லாம் கொடுக்குற மாதிரி ஒரு ஃப்ளேவர் எதுவுமே கொடுக்காது. நம்ம என்ன மசாலா யூஸ் பண்ணாலும் இது ஒரு ஆட் ஆன் ஃப்ளேவர் கொடுத்தா தான் நம்மளோட ரெசிபி வந்து ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். ஸோ இப்போது கொத்தமல்லி போட்டு மூடி வச்சிடலாம். இதுக்கு மேலே மூடி வச்ச பிறகு 5 மினிட்ஸ் இதை வந்து நம்ம ஸ்லோவில் வச்சுட்டு ஆஃப் பண்ணிடலாம். ஆஃப் பண்ணிவிட்டு 20 மினிட்ஸ் ஓப்பன் பண்ண வேணாம். ஸோ 20 மினிட்ஸ் கழித்து நான் ஓப்பன் பண்ணி காமிக்கிறேன். பாருங்கள், சூப்பராக ரெடி ஆகிடுச்சு பிரியாணி. அதுவும் வந்து ஒரு பெரிய நம்ம நார்மலாக ரெகுலர் டைமில் பண்ணுறதை விட கொஞ்சம் நிறைய குவான்டிட்டியில் பண்ணியிருக்கோம். அதுவே ரொம்ப சூப்பராக வந்திருக்கு பாருங்கள். இதை வந்து நீங்கள் சூப்பராக ஒரு ரைத்தாவோட சர்வ் பண்ணிங்க அப்படின்னா ரொம்பவே சூப்பராக இருக்கும். அண்ட் கண்டிப்பாக நீங்கள் வந்து கெஸ்ட்டெல்லாம் யாராவது வந்தீங்க அப்படின்னா சிம்பிளாகவும் இருக்கும் இந்த ரெசிபி, டேஸ்ட்டாகவும் இருக்கும். கண்டிப்பாக இந்த ரெசிபியை ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்கள் ஃபீட்பேக்கை கீழே கமெண்ட் பாக்ஸில் ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனலை இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிடுங்க.